மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் தேர்வு தேதி நெருங்கிட்டுருக்கு. மிக விரைவாக படிங்க. இன்னும் ஒரு 50 டேஸ் கிட்ட நம்ம கையில் இருக்குது. அட்லீஸ்ட் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணால் கூட போதும், நம்ம நிச்சயமாக நல்ல மதிப்பெண் எடுத்து வேலைக்கு போக முடியும். ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணால் கூட என்னால் வின் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ் முடியுன்றது தான் என்னோட பதில். ஸோ தயவுசெய்து ஃபாஸ்ட்டாக இருங்க, மிக விரைவாக படிங்க. இப்போ பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் நியூமெரிக்கல் அனாலிசிஸ்ன்ற டாபிக் வந்து புது வரவு. ஸோ நியூமெரிக்கல் எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டோம். அந்த வீடியோஸ்லாம் வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தனித்தனியாக எல்லா யூனிட்டுக்கும் தனித்தனி பிளேலிஸ்ட்டு நான் லிங்க் அனுப்பி வைக்கிறேன். அதில் இருக்கிற மொத்த வீடியோவும் தனித்தனி நோட் போட்டு தனித்தனியாக எழுதி வைங்க. அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 1200 வீடியோ தாண்டி 1300 வீடியோ நெருங்குறோம். அத்தனை வீடியோஸும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நிச்சயம் நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு ஸ்கில்டாக மாறிடுவீங்க. அது என்னால் ஷூரிட்டி தர முடியும். ஸோ நிச்சயமாக படிங்க. சார் மெட்டீரியல் கொடுங்க சார், எல்லாத்தையும் படிக்கணுன்றவங்க இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் செட் மெட்டீரியல் வேணும்னாலும், இல்லை பிஜிடிஆர்பின்னு ஒரு 2 புக்கு போட்டிருக்கோம், அந்த 2 புக்கு வேணும்னாலும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் எடுத்தது. ஸோ ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் நிறைய சால்வ் பண்ணது அந்த 2 புக்லெட்டும், அது வேணும்னாலும் சரி, ஃபுல் செட் வேணும்னாலும் சரி, இல்லை வீடியோஸ் பூரா எங்களுக்கு வேணும்னாலும் சரி, இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். ஓகே, இப்போ நியூமெரிக்கல் அனாலிசிஸ்லேருந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். எவாலுவேட் டெல் ஸ்கொயர் டிவைடட் பை இ எக்ஸ் கியூப் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இந்த 4 இது அப்படின்னு சொல்கிறோம். இப்போது டெல் ஸ்கொயர் டிவைடட் பை இ எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு டெல் என்னென்ன இ -1 நமக்கு தெரியும். ஸோ இ -1 இங்கே மேலே இருக்க ஸ்கொயர் டிவைடட் பை இ, வெளியே எக்ஸ் கியூப். ஓகே, இது a - b ஹோல் ஸ்கொயர் படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா a ஸ்கொயர் -2ab b 1 ஆகிடுது, ப்ளஸ் b ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 டிவைடட் பை இ எக்ஸ் கியூப் அப்படி வச்சுக்கிறோம். ஸோ நியூமரேட்டர் மட்டும் a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டேன். இங்கே 1 நான் போடல, 1 × 2e 2e தானே, இங்கே 1 ஸ்கொயர் 1 தானே. ஸோ டேரெக்டாக அப்படியே போட்டேன். இப்போ டினாமினேட்டர் இ வந்து நியூமரேட்டரில் இருக்கிற ஒவ்வொரு டேர்முக்கும் பிரித்து கொடுங்க. அப்போது இ ஸ்கொயர் டிவைடட் பை இ -2e டிவைடட் பை இ ப்ளஸ் 1 பை இ, வெளியே எக்ஸ் கியூப் அப்படியே தான் இருக்குது. இப்போது இந்த இ கட் பண்ணிடலாம். இன்னும் ஒரு இ இருக்கும். இங்கிறது இங்கே ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். இங்கே ஒரு இ கட் ஆகிட்டு -2 மட்டும் இருக்கும். ப்ளஸ் இங்கே 1 பை இயை வந்து இ பவர் -1 நம்ம எழுதிக்கலாம் இல்லையா. வெளியே எக்ஸ் கியூப் அப்படியே இருக்கட்டும். இப்போ எக்ஸ் கியூப் எடுத்து உள்ள ஒவ்வொருக்கும் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம், ஒரு ஒரு டேர்முக்கும். அப்போது இ எக்ஸ் கியூப் -2 எக்ஸ் கியூப் ப்ளஸ் இ பவர் -1 எக்ஸ் கியூப். ஒரு ஒரு டேர்முக்கும் உள்ளே இந்த எக்ஸ் கியூப் எடுத்து கொடுத்துட்றேன். இப்போ இ ஆஃப் எக்ஸ் கியூப் அப்படின்னா என்ன, இங்கே பவரில் 1 இருக்கா, அந்த 1 போய் எக்ஸோட உள்ளே ஆட் ஆகிடும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் கியூப் ஆகிடும். அப்போ இ ஆப்ரேட் ஆனதுக்கப்புறம் இப்படி மாறி நிற்கும். அடுத்தது இ பவர் -1 எக்ஸ் கியூப்னா என்ன அர்த்தம், இப்போ பவரில் இங்கே இக்கு மேலே -1 இருக்குது. அந்த -1 வந்து எக்ஸோட எக்ஸ் -1 இந்த உள்ளே இருக்கிற எக்ஸோட ஆட் ஆகும். அப்போ எக்ஸ் -1 ஹோல் கியூப். ஸோ இ ஆஃப் எக்ஸ் கியூப் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் கியூப், இ பவர் -1 ஆஃப் எக்ஸ் கியூப் வந்து எக்ஸ் -1 ஹோல் கியூப். ஓகே, ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் இங்கிறது. ஓகே, இப்போது இங்கே என்ன ஆகும், அது படி பார்த்தா இங்கே பவரில் 1 இருக்குது. அந்த 1 உள்ளே போயிட்டு எக்ஸோட எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் கியூப். ஸோ இப்படி ஆப்ரேட் பண்ணி விட்டுட்டு தான் அந்த இ போயிடும். அடுத்தது -2 எக்ஸ் கியூப் அப்படி இருக்கட்டும். இப்போ இங்கே என்ன ஆகும், அதே ரூல் படி இந்த இக்கு மேலே இருக்கிற -1 வந்து எக்ஸில் வந்து ஆட் ஆகும். அப்போ எக்ஸ் -1 ஹோல் கியூப். ஓகே, ஜஸ்ட் அந்த பவரில் இருக்கிற 1 உள்ள எக்ஸோட போயிட்டு ஆட் ஆகிக்குது, அவ்வளோதான். ஓகே, இப்போ இது என்ன ஆகும்னா a + b ஹோல் கியூப் ஃபார்முலா படி a கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் b 1 நான் அதை விட்டுறேன். அது ப்ளஸ் 3ab ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 × 3x 3x ப்ளஸ் b கியூப் வந்து 1 கியூப் 1. ஸோ இதோட எக்ஸ்பென்ஷன் இது. இந்த -2 எக்ஸ் கியூப் அப்படியே வச்சுக்கலாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். இது a - b ஹோல் கியூப் ஃபார்முலா அப்படியே போடுறோம் பாருங்கள். ப்ளஸ் a கியூப் -3a ஸ்கொயர் b, a ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர், b வந்து 1, அந்த 1 நான் போடல. அடுத்தது ப்ளஸ் 3ab ஸ்கொயர், b ஸ்கொயர் வந்து 1, ஸோ அந்த 1 நான் போடல. ஓகே, 1 ஸ்கொயர் 1 தான், 1 × 3x 3x. அடுத்தது மைனஸ் b கியூப், b கியூப்னா 1 கியூப். ஓகே, இப்போது இங்கே -2 எக்ஸ் கியூபு, இங்கே ஒரு எக்ஸ் கியூபு, இங்கே ஒரு ப்ளஸ் எக்ஸ் கியூப், எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் கியூப் 2 எக்ஸ் கியூபு, இங்கே -2 எக்ஸ் கியூப் ஃபுல்லாக கட் ஆகிடுது. அடுத்தது ப்ளஸ் 3x ஸ்கொயரு -3x ஸ்கொயர் கட் ஆகிடும். இங்கே +1 -1 கட் ஆகிடும். அப்போ ஃபைனலாக 3x + 3x இருக்குது 6x. ஓகே, அவ்வளோதான் விஷயம். இப்போது இந்த 4 ஆப்ஷனில் அது எதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் டி. ஓகே, ஒன்றும் இல்லை, இந்த டெல்லுக்கு இ -1 போட்டு அங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால a - b ஹோல் ஸ்கொயர் படி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு டினாமினேட்டரில் இருக்கிற இயை பிரித்து கொடுத்துட்டு இயை கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் இப்படி எழுதிட்டு எக்ஸ் ஸ்கொயரை உள்ள மல்டிப்ளை பண்ணிவிட்டு
அந்த இ ஆப்ரேட்டரை அப்ளை பண்ணுறேன் இந்த ரூல் படி. ஓகே, இங்கே ஷிஃப்ட்டு வந்து இ வந்து 1க்கு எக்ஸை வந்து x+1க்கு ஷிஃப்ட் பண்ணுது. இந்த எக்ஸை வந்து இந்த e⁻−1 வந்து x-1க்கு ஷிஃப்ட் பண்ணி விடுது. ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் ஈங்கிறது. ஓகே, இங்கே 1க்கு ஷிஃப்ட் பண்ணுது, இங்கே -1க்கு ஷிஃப்ட் x-1க்கு ஷிஃப்ட் பண்ணுது, இங்கே x+1க்கு ஷிஃப்ட் பண்ணுது. அவ்வளோதான். அங்கே பவரில் இருக்கிற 3 அப்படியே தான் இருக்கும், அது இதுதான் ஆகாது. ஸோ அப்படி ஷிஃப்ட் பண்ண பிறகு நம்ம ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணி டேர்ம்ஸ்லாம் கட் பண்ணி பார்த்தா அப்படி கிடைக்குது. இப்போ என் கேள்வி என்னென்னா, அதே del²/e தான். இங்கே x³ இல்லாமல் x² இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இதே ப்ராசஸ் தான். என்ன ஆன்சர் வரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் என்ன கேட்குறேன், del² /e x² என்னன்னு கேட்குறேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம், எத்தனை பேர் சரியாக கால்குலேட் பண்ணுறீங்கன்னு. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. சார் இதெல்லாம் வந்து அந்த பிஜிடிஆர்பிக்கு 213 பக்கம் ஒரு புக்லேட் போட்டிருக்கீங்களா, அதில் வச்சுருவீங்களா? எஸ், நியூமெரிக்கல் வந்து 70 கொஷின்ஸ் வச்சுருக்கேன். இன்னும் போட தனியாக புக்லேட் ரெடி பண்ணி கூட நியூமெரிக்கல்னு கொடுத்துட்றேன். 213 பக்கம்ன்றது ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் ஆனது. இந்த டிஎன் செட்டு ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷனும் சேர்த்து வாங்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு 80% சிலபஸ் கவர் பண்ண இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக வரும். அது ரெண்டுத்தையும் தயவுசெய்து மிஸ் பண்ணாமல் வாங்கி படிங்க. அடுத்தது பேக்வேர்ட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் 1 - பேக்வேர்ட் டிஃப்ரென்ஸ் நெப்லா இன்ட்டு 1 - நெப்லா ஹோல் பவர் -1/2 என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த 4 இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சிம்பிளிஃபை பண்ணால் இதில் 4 ஏதோ ஒன்று வரும், என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நெப்லா இன்ட்டு 1 - நெப்லா ஹோல் பவர் -1/2. ஓகே, இப்போ நெப்லான்னா என்ன, அது பேக்வர்ட் டிஃப்ரென்ஸ்னால் என்ன, 1 - e⁻−1. ஓகே, அதே தான் இங்கேயும் 1 இங்கே நெப்லாவுக்கு வந்து 1 - e⁻−1 பவர் -1/2 இப்படி இருக்குது. ஓகே, இப்போது இந்த 1 - e⁻−1 நெப்லாவுக்கு நம்ம போட்டோம் இல்லையா, இதை அப்படியே வச்சுக்கலாம். உள்ளே வந்து இந்த மைனஸை நான் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ 1 - -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் e⁻−1 பவர் -1/2 இப்படி ஆகிடும். +1 -1 கட் ஆகிடும். அப்போது 1 - e⁻−1 இன்ட்டு இங்கே e⁻−1க்கு மேலே -1/2 இருக்குது. இப்போது இந்த பவரோட பவர் மல்டிப்ளை ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு 1 × 1/2 1/2 ஆகிடும். அப்போது 1 - e⁻−1 வெறும் e⁻+1/2 இப்படி ஆகிடும். இப்போ இந்த e⁻1/2 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை, இந்த மாதிரி பவருக்கு மேலே பவர் போனால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ என்ன ஆகுது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 × 1/2 1/2 ஆகிடுது. இப்போ e⁻1/2 உள்ளே எடுத்து இந்த டேர்முக்கும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 1 × e⁻1/2 e⁻1/2 மைனஸ் e⁻−1/2 இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே பாருங்கள் -1 ஆல்ரெடி இருக்குது. இந்த டேர்ம் எடுத்து உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பவர் 2 ஆட் ஆகும். ஓகே, இந்த பவருக்கு மேலே பவர் இது, அதனால் இதை மல்டிப்ளை பண்ணோம். இது மல்டிப்ளை பண்ணும்போது 2 பேஸ் காமனாக ஒன்று எடுத்துகிட்டு இந்த பவர்ஸ் 2 ஆட் பண்ணுறோம், இப்படி ஆகிடும். அப்போது e⁻1/2 மைனஸ் e⁻−1 + 1/2 -1/2 ரைட். இது வேறு ஒன்றும் இல்லை, டெல்டா. ஓகே, டெல்டாவோட ஃபார்முலா நல்லா தெரிஞ்சுங்க. டெல்டா = e⁻1/2 மைனஸ் e⁻−1/2. ஓகே, மியூ ஒன்று இருக்குது, அது வந்து e⁻1/2 ப்ளஸ் e⁻−1/2 டிவைடட் பை 2. ஸோ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். டெல்டான்னா e-1, நெப்லான்னா 1 - 1/e 1/eன்றது e⁻−1. ஸோ இது அத்தனையும் மைண்டில் அசை போட்டுகிட்டே இருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வந்தால் எனக்கு என்ன கிடச்சிது, டெல்டா கிடச்சிது. டெல்டாங்கிறது எந்த ஆப்ஷன், ஆப்ஷன் பி. ஓகே, நல்லா புரிஞ்சுக்குங்க. நிறைய ப்ரூஃப் இருக்குது, நம்ம ப்ரூஃப் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு போகணும். ஏன்னா ஒரு சைடு கொடுத்துட்டு இன்னொரு சைடு என்ன வரும்னு சொல்லி கேட்டுருவாங்க. ஸோ நம்ம நல்லா பார்த்துக்கணும். இந்த மாதிரி பிஜிடிஆர்பிக்கு ஃபுல் செட் மெட்டீரியல் அல்லது ஃபுல்லாக யூனிட் வைஸ் வீடியோ இல்லை சார் ஒரு 2 புக்கு போட்டிருக்கேன் நீங்களே, முக்கியமானது அது மட்டும் கொடுங்க, சால்வ் பண்ணியிருப்பேன், வீடியோவும் அதுக்கு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்றவங்க எல்லாமே வேணும்னா 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லாத்துக்கும் அதை அனுப்பி விடுறேன், பார்த்து பலன் பெறலாம். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.